ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 18 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 8 வரை. இயேசு ஒரு செல்போன் வைத்திருப்பதாக கற்பனை செய்தால் அவர் வாய்ஸ் மெயிலை இப்படித்தான் உருவாக்கி இருக்கக்கூடும். இயேசுவிடம் நம் இறைவேண்டலை அவருடைய செல்லிடப்பேசியிலே கேட்கும்போது அவருடைய வாய்ஸ் மெயிலிலிருந்து இப்படிதான் செய்தியை வரும்: என் தந்தையின் இல்லத்தை அழைத்ததற்கு நன்றி. பின் வருபவைகளில் உங்கள் விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். விண்ணப்பத்திற்கு எண் 1 அழுத்தவும். நன்றி செலுத்துவதற்கு எண் 2 அழுத்தவும். புகார் மனுவுக்கு எண் 3 அழுத்தவும். மற்றவைகளுக்கு எண் 4 அழுத்தவும். எங்கள் வாடிக்கையாளர் அலுவலர்களை தொடர்பு கொள்ள எண் 9 அழுத்தவும். எங்கள் வாடிக்கையாளர் அலுவலர்கள் அனைவரும், அதாவது வானதூதர்கள், புனிதர்கள் அனைவரும் மற்ற வாடிக்கையாளர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு முயற்சி செய்யவும். நம்முடைய இறைவேண்டல் எந்த பொத்தானை அழுத்தும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தியின் மைய கருப்பொருள் இறைவேண்டல் பற்றியது. இறைவேண்டல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடை. இறைவேண்டல் என்பது ஒரு இயந்திரமோ அல்லது வசியப்படுத்தும் சூத்திரமோ அல்ல. அதாவது நம்மிடையே இருந்து ஒரு போராட்ட உணர்வு தேவைப்படுகிறது. இறைவேண்டல் என்பது அன்பின் செயல்பாடுதான். அந்த அன்பின் செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும். கடவுளை நம் வாழ்க்கையில் செயல்பட அனுமதித்தால் நம்முடைய தொடர் இறைவேண்டலுக்கு பலன் உண்டு. சில நேரங்களில் நம் இறைவேண்டலின் விளைவை நாம் உடனடியாக காண முடியாது. இறைவேண்டலில் தொடர்ந்து இறைவனை தேடுவதே இறைவேண்டல் ஏற்படுத்தும் மிகச்சிறந்த விளைவாகும். இன்றைய ஓமை 2 பாத்திரங்களை உள்ளடக்கியது. 1 நேர்மையற்ற திமிர்பிடித்த நடுவர். 2 விடாமுயற்சியும் வைராகியமும் பணிவும் கொண்ட கைம்பெண். முதலில் நேர்மையற்ற நடுவர் கைம்பெண்ணுக்கு நீதி வழங்குவதை தள்ளி போடுகிறார், புறக்கணிக்கிறார். ஆனால் ஏழை கைம்பெண் மனம் தளராமல் விடாப்பிடியாக இருந்ததால் ஒரு நீதியை பெறுகிறார். நேர்மையற்ற நடுவரே கைம்பெண்ணுக்கு நீதி வழங்கினார். தந்தையாகிய கடவுள் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நீதி வழங்குவார் என சொல்லி இறைவேண்டலின் 3 விஷயங்களை இயேசு நமக்கு கற்பிக்கிறார். 1, நாம் இறைவேண்டல் செய்யும் போது தந்தையாகிய கடவுள் கேட்கிறார் என்று இயேசு கூறுகிறார். ஆனால் நாம் விண்ணப்பித்த கால அட்டவணைப்படி நமக்கு தந்தையாகிய கடவுள் பதிலளிக்க மாட்டார். நாம் நம்முடைய கால அட்டவணைப்படி கடவுளை எங்கே எப்போது தங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று நம் விருப்பத்தை அவர் மேல் சுமத்தக்கூடாது. கானாவூர் திருமணத்தில் தன் தாய் மரியாவிடம் கொடுத்த அதே பதிலே இயேசு நமக்கும் வெளிப்படுத்தலாம். எனது நேரம் இன்னும் வரவில்லை. நமது பார்வை ஒரு வரையறைக்கு உட்பட்டது, குறுகியது, முக்காலத்தையும் முழுமையாக அறிய முடியாதது என்பதை நாம் இறைவேண்டலில் உணர்வதில்லை. எனவேதான் நாம் இறைவேண்டலில் அடிக்கடி விரக்தியடைந்து கடவுள் நம்மை அலட்சியப்படுத்துகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு சிறந்ததை கொடுப்பார். தொடர்ந்து வேண்டுவோம். 2, நாம் எவ்வளவுக்கு அதிகமாக இறைவேண்டல் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கடவுளோடு நெருக்கமாகிறோம். இறைவேண்டலை தொடர்ந்து ஏறெடுக்கும் போது நாம் கேட்பது இன்னும் நமக்கு தெளிவாகி நாம் கேட்பதில் படிப்படியாக மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். நாம் விரும்பியதையெல்லாம் கேட்பதை விட்டுவிட்டு நமக்கு தேவையானதை கேட்கும் மாற்றம் ஏற்படும். எனவே இறைவேண்டல் என்பது கடவுளின் மனதை மாற்றுவது அல்ல, மாறாக நம்முடைய மனதை மாற்றுவது. கடவுள் பார்க்கும் விதத்தோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் கடவுள் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். 3, சோர்ந்து போகாமல் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டியதன் அவசியத்தை இயேசு இங்கே கூறுகிறார். ஆராதனை, துதி, நன்றி இறைவேண்டல்களில் நமக்கு பிரச்சனை இருப்பதில்லை. விண்ணப்ப இறைவேண்டலில் மட்டுமே பிரச்சனை இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அர்த்தமுள்ள இறைவேண்டலாக உணர்ந்தால் நாம் ஏறெடுக்கும் விண்ணப்ப இறைவேண்டலும் அர்த்தமுள்ளதுதான். எனவே சோர்ந்து போகக்கூடாது. இறுதியாக இறைவேண்டல் என்பது நாம் சுவாசிப்பது போல, உண்டு குடிப்பது போல நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். தொடர்ந்து போராடி ஜெபித்தால் இறைவேண்டல் இறை விருப்பத்தை நமக்கு உணர்த்தும். ஆமீன்.